வெல்கம் டு பிராகிஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்எஸ்புரமில் இருக்கிற சயோ கார்டன் கஃபேக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே என்ன சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டோர் ஆம்பியன்ஸ் தான். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் டெக்கரேஷன், லைட் டெக்கரேஷன், ஈவினிங் டைம் செம்மையாக இருக்குது. அண்ட் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்களோட கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஏதாவது பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். அண்ட் இதோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க, ரெண்டு சைடு கார்டன் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லைட் செட்டிங் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் செம்மையான ஒரு இடம். அண்டு இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்குது. ஆக்சுவலி நேச்சுரல் சில்னஸோடு அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஈவினிங் டைம்னால இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் கப்பிள்ஸாக வந்தால் கூட ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த வுட்டன் வந்து ஒரு டேபிள் உட்காந்து ஒரு கேம் ஆடுற மாதிரி ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே இன்னமும் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த லைட் செட்டிங் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், நல்லா இருக்கும். ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்டுலாம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவுட்டோரில் தான் உட்காந்து சேர்ஸ் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கப்பிள்ஸாக வந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மேலேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெனோவேஷனில் இருக்குது, கூடி சீக்கிரம் அதுவும் இது பண்ணிடுவாங்க. அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இது மேலேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ரெனோவேஷனில் இருக்குது. அண்ட் இதுவும் நல்லா இருக்குது, இந்த ஸ்டெப்ஸில் ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் மேலேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு அது ஓப்பன் இல்லை. அண்ட் கூடி சீக்கிரம் ரெனோவேஷன் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டைனிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேமிலியில் சின்ன சின்ன பார்ட்டிஸ் அண்ட் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கும் இங்கே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இங்கே உட்காந்து ஈவெண்ட், பர்த்டே பார்ட்டிலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னமும் நிறையா விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கு இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆம்பியன்ஸோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய் இதில் தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் பீஸா மேக்கிங் இருக்குது, அது எப்படின்னு நமக்கு இப்போ பண்ணுறாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பியூர் ஒயின் இருக்குது, நான் ஆல்கஹாலிக் ஒயின் தான் நமக்கு, அது கூட டேஸ்டிங் கொடுப்பாங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஒயின் இருக்குது, ஓகேங்களா. நம்ம வேணால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, அரேபியன் குஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.
ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ட்ரெடிஷ்னல் வெஜ் மார்கெட்டா பீஸா வந்துருச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒரு பீஸ் கொஞ்சம் சாஸ் அண்ட் ஆர்கானிக் ஃப்ளேக்ஸ் அண்ட் சூப்பராக இருக்குது. சீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டொமேட்டோ ஃப்ளேவர் கலந்துருக்கு. நல்லா இருக்குது. அந்த டொமேட்டோ சாஸ் ஃப்ளேவர் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அது போக இந்த ஆர்கானிக் ஃப்ளேக்ஸ்லாம் போடும்போது இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் கொடுக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம உட்கார்ற டேபிளில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. இது என்னென்னா, நம்ம வாட்டர் கேட்டால் இந்த வாட்டர் பாட்டில் அனுப்பிச்சுனா வாட்டர் கொண்டு வருவாங்க. பில்லுக்கு ஒரு தனி பட்டன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெயிட்டருக்கு நம்ம ஏதாவது டிஷ் ஆர்டர் பண்ணோம்னா இதை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த நம்பர் வச்சு தான் நம்ம டேபிளை ட்ராக் பண்ணி வருவாங்க. அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே எல்லா ஹோட்டல்லையும் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஓரியோ க்ரம்பிள் சொல்லியிருக்கோம். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்ட ஓரியோஸ் கிராம்பிள் வந்துருச்சு. நார்மலாக ஓரியோ டிப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, பட் இதுவே டிப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது க்ரீமி எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக தெரியுது. பார்க்குறக்கே நல்லா திக்காக இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரி எஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லா டார்க்காக திக்காக இருக்குது. அதனால டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. செம்ம சில்லாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப திக்காக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும்போதே அதோட குவாலிட்டி வந்து நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அரஸ்புரத்தில் இதுக்காகவே வரலான்னு தோணுது. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி 2 டிஷ் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டட் பீஸா, வெஜ் பீஸா. அண்ட் அது வந்து சீஸ் நிறையா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குக்கிங்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா குக்காகி இருந்துச்சு. அண்ட் சீஸ் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட இன்னொரு வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ சீஸ் இருந்துச்சு. அண்டு 2வது வந்து பார்த்திங்கன்னா ஓரியோஸ் க்ரம்பிள் வாங்கியிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா திக்காக. அண்டு இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான இது ப்ரிவேஜாக சொல்லலாம். அண்ட் இது வந்து ரொம்ப திக்காக ஐஸ்கிரீம்லாம் போட்டு ஓரியோ நல்லா பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓரியோ ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு. அது போக சாக்லேட் சிரப்லாம் ஊற்றிருந்தாங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவ்வளோ ஒரு அவுட்டோர் ஸ்பாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏசி ரூமில் நம்ம ஐபிஎல் மேட்ச் கூட ஓடிட்டுருக்கு. அங்கே ஏசி ஆலும் எடுத்துக்கலாம். பட் அது இல்லாமல் நீங்கள் இந்த கார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அவ்வளோதான். Thank you for watching this video. Subscribe our channel.